கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? செந்தூரம் மாங்காய் தாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து வர்ற வழியிலேயே மாங்காய் காயாக இருந்துச்சு, நல்லா விளைஞ்ச காயாக. கிலோ 200 சொன்னாங்க. அதனால் நாங்கள் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதில் அந்த செந்தூர மாம்பழம் பழுத்துருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம பழைய சாதத்துக்கு வச்சு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க பழைய சாதத்துக்கு வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாம்பழத்தை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். செந்தூர மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும். இப்போ மாம்பழம் கட் பண்ணியாச்சு பாருங்க. மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டேன். இப்போ பழைய சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வா சோறும் பாருங்கள், நல்லா குழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெயில் இப்போ பயங்கரமாக இருக்கு இல்லையா, அதனால் நான் கொஞ்சோண்டு மோர் ஊற்றிக்கிட்டேன். மோர் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செந்தூர மாம்பழம் தொட்டுக்கிட்டு நம்ம சாதம் சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு சூப்பர், பக்காவாக நிற்குது. லட்டு மாதிரி இருக்கு மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செந்தூர மாம்பழம் கிடச்சா விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.